எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஓணம் பண்டிகை ஸ்பெஷல் நெய் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுவும் முக்கியமாக ஐயப்பன் கோவில், அப்புறம் குருவாயூரில் பால் பாயசம் எப்படியோ நெய் பாயசம் ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷல். அதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஆத்தென்டிக்காக கேரளாவில் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் அவசியம் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் சுவாமி பூஜைக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நெய்வேத்தியம் செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெய் பாயாசம் செய்யறதுக்கு ஆத்தென்டிக்காக கேரளா ஸ்டைலில் இந்த மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, இல்லை கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சிகப்பரிசி வேறு, கேரளா அரிசி வேறு. அதனால் அதை பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. 1 கப் எடுத்திருக்கேன். அளவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஒரு 4 முறை நல்ல அரிசியை நல்லா தேய்ச்சி நல்லா அலம்பிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா அலம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். பாருங்கள், 2 கப்பு, எந்த கப்பில் நான் அரிசி எடுத்தனோ ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு 1 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வைக்கணும். ஏன்னா இந்த அரிசி லேஸில் வேகாது. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சட்டுன்னு வேகும். இப்போ 1 மணி நேரம் கழிச்சு பாருங்கள், ஆல்ரெடி 2 கப்பு நம்ம தண்ணி விட்டுருக்கோம். இன்னொரு 4 கப்பு தண்ணி நம்ம பாத்திரத்தில் விட போகிறோம். பாருங்கள், ஒரு நல்ல அகலமான கெட்டியான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதே மாதிரி பித்தளையில் இருக்கும். நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு பித்தளையில் கிடைக்கல. இந்த மாதிரி பாத்திரம் பித்தளையில் எங்கே வாங்கலான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நாங்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இப்போது இது ஒரு இண்டாலியன் பாத்திரம் தான். அது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அந்த 2 கப்பு தண்ணியோட ஊற வச்ச அந்த 1 கப்பு அரிசி கேரளா ரைஸை நம்ம போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு முறையும் நல்லா நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப முழிச்சுக்கும், லேஸில் உங்களுக்கு வேகாது இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும். இப்போ 1 கப்பு அரிசி எடுத்தோம் அப்படின்னா 3 கப்பு நான் பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கியிருக்கேன். பொடிச்சு வச்சுக்கலாம். துருவி வைக்கிறதும் கிடையாது, ஒரு பொடிச்சு வச்சுக்கிட்டாலே போகிறோம். 3 கப்பு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக நீங்கள் வெல்லம் சேர்க்காதீங்க, சாப்பிடவே முடியாது, ரொம்ப திகட்டும். அதனால் 3 கப்பு எடுத்துக்கலாம். பொடிச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு 2 கப்பு தண்ணி. அளவுகள் பார்த்துக்கோங்க. நம்ம அரிசி வேக வைக்க 6 கப்பு தண்ணி, வெல்லம் கரைக்கிறதுக்கு 2 கப்பு தண்ணி. இது கொதிக்கிற நேரத்தில் பாருங்கள், நல்ல முத்தலான தேங்காய் அதை உடச்சிட்டு நம்ம பல்லாக நம்ம கட் பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு போட போகிறதில்ல, தேங்காய் மட்டும் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ 2வது தடவை நான் டெஸ்ட் பண்ணுறேன். செக் பண்ணலாம். முதல்ல நல்லா தண்ணியும் குறுகிருக்கு. அதே சமயத்தில் அந்த ரைஸ் இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாவு பதம் வரணும். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வெள்ளை சிறப்பு வரப்போ கொஞ்சம் முடிச்சுக்கும் அப்படின்னிங்கன்னா மேஷர் வச்சு கொஞ்சம் அப்படி மசிச்சு விட்டுட்டு கூட நம்ம வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே வெள்ளை கரைசல் நல்லா கரைஞ்சிருக்கு, வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கு வேணால் சட்டுன்னு உங்களுக்கு காமிச்சா மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அரிசி வேகிறதுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இந்த வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குறைச்சலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். எல்லாமே நான் மீடியம் சிம் ஃப்ளேமில் தான் வச்சுப்பேன். அதிகமாக நம்ம தீயை அதிகப்படுத்துகிறோம்னா கொஞ்சம் நம்ம எதாவது வேலை பார்க்குறப்ப அடி பிடிச்சிட்டுனா கஷ்டம். அதனால் நிதானமாக தான் நான் அந்த வேக விடுவேன். நான் அடுப்பில் செய்கிறப்ப நல்லா நிதானமாக மெல்ல குறுகும். அதே சமயத்தில் நல்லா அரிசி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குழஞ்சி கொடுத்துரும். இப்பயும் சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் தாராளமாக கொஞ்சம் முழிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தால் மேஷர் வச்சு நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா குறுகுனப்புறம் காமிக்கிறேன். ஓரளவுக்கு கொதிச்சப்புறம் பாருங்கள், ஒரு 3/4 கப்பு நான் நெய் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதில் 3/4 கப்பு நெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெளியவே வச்சுருக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சட்டுன்னு உங்களுக்கு கெட்டு போகாது. எப்படி குருவாயூரில் சபரிமலையிலலாம் உங்களுக்கு இந்த நெய் பாயசம் டப்பாவில் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்களேன், நல்லா ஓரளவு குறுகிண்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன், சுக்கு பொடி கண்டிப்பாக போடுங்க. அதெல்லாம் நம்ம போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். 2மே சம அளவு எடுத்து பொடி பண்ணி நான் போட்டிருக்கேன். நல்லா இதுவும் கொஞ்சம் கெட்டி பட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் பல்லை பாருங்கள், இப்போ ஒன்றும் பாக்கி இருக்குது நெய், அதில் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு மீதி எல்லாம் சேர்த்துடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்புக்கு அதிகமாகவே இந்த நெய் பாயசத்துக்கு நெய் சேர்த்துருக்கோம்.
நல்லா நறுக்கி வச்சுருக்கிற நல்லா முத்தலான தேங்காய் பாலில் வந்து நல்லா ஓரளவு பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு நல்லா பொன்னிறமாகணும், ஒயிட்டாக இருக்கக்கூடாது, நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இதை அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த நெய் பாயசத்தில் சேர்த்துடலாம். இப்படி சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா மேலே முழுக்க அப்படியே நெய் கோட்டிங் ஆகிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் சூடு ஆற ஆற தான் கெட்டிப்படும். ஒன்றுமே பார்த்தா உங்களுக்கு லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அந்த நெய்யோடு சேர்த்து இந்த சர்க்கரை கரைசல், அதாவது வெள்ளை கரைசல் கொதிக்க கொதிக்க நல்லா இந்த கலர் வந்திருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். முக்கியமாக நான் எப்போதுமே நாராயணியம் சப்தாகம் படிக்கிறப்ப கடைசி நாள் பார்த்திங்கன்னா இந்த நெய் பாயசம் குருவாயூரப்பனுக்காக செய்வேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவசியம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.